வணக்கம் கலாநிதி தேவநாயகம் தேவானந்த் அவர்களே. வணக்கம். தற்போது இலங்கையில் தேர்தல் திருவிழா காலம் ஆரம்பித்துள்ளது. இந்த 10வது பாராளுமன்ற தேர்தல் களத்தில் சுயேட்சை முதன்மை வேட்பாளராக தாங்களும் களமிறங்குகிறீர்கள். இதில் தாங்கள் சார்ந்த சுயேட்சை அமைப்பு பற்றியும் தங்கள் செயற்பாடு பயனுறுதி பற்றியும் கூறுவீர்களா? வணக்கம். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 2024ஆம் ஆண்டு இலங்கை பாராளுமன்ற தேர்தலில் தமிழர் சம உரிமை இயக்கம் சார்பாக நாங்கள் களத்திலே நிற்கிறோம். தமிழர் சம உரிமை இயக்கம் என்பது தமிழர் ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பினுடைய ஒரு பகுதியான ஒரு அமைப்பாக காணப்படுகிறது. இந்த தமிழர் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு என்பது குறிப்பாக தமிழ் தேசிய சக்தியாக இப்போது பரிணாமம் பெற்றிருக்கிறது. இதிலே பல செயற்பாட்டாளர்கள் தமிழர்களுடைய நலன் சார்ந்த விடயங்களிலும் அந்த தமிழர்கள் சார்ந்த உரிமை போராட்டங்களிலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருப்பவர்கள் இப்போது தமிழர்களுடைய உரிமையை மீட்டெடுக்கின்ற அல்லது தமிழர்களுடைய உரிமையை நிலைநாட்டுகின்ற அவர்களுடைய வாழ்வுரிமையை வலியுறுத்துவதான ஒரு விடயத்துக்காக தமிழர் சம உரிமை இயக்கம் என்ற ஒரு அரசியல் பகுதியை இப்போது அறிமுகம் செய்கிறார்கள். அந்த அரசியல் அதை சொல்வார் அரசியல் விங் என்று சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் விங்காக அது இருக்கிறது. அந்த பொலிட்டிக்கல் விங்கினுடைய ஒரு முதல் முயற்சியாக 2024ஆம் ஆண்டு திடீரென அறிவிக்கப்பட்ட தேர்தலை எதிர்கொள்வதாக நாங்கள் முடிவு செய்து அதிலே பங்கு பெற்றி வருகிறோம். இதிலே ஏன் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறோம் என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது, அல்லது எல்லாருமே முன்வைக்கின்ற கேள்விதான். நாங்கள் ஏன் இந்த களத்திலே நிற்கிறோம் என்பதற்கு மிக முக்கியமான காரணம், தமிழர் அரசியல் தலைமை என்பது தற்போது இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், தமிழர்களுடைய சாத்வீக போராட்டத்திலிருந்து அது ஆயுத போராட்டமாக முனைப்பு பெற்று அந்த ஆயுத போராட்டம் முடிவடைகின்ற போது ஒரு அரசியல் முன்னெடுப்புக்காக அந்த ஆயுத போராட்டத்தை முன்கொண்டு சென்ற அந்த அமைப்பு ஒரு அரசியல் குழுவை முன்மொழிந்தது. அது ஒரு கூட்டு இணைவாக செயற்படுவதற்கான அந்த முன்மொழிவுக்காக அவர்கள் அதை முன்கொண்டு சென்றார்கள். அந்த அரசியல் அல்லது அரசியல்வாதிகள் இந்த 15 ஆண்டுகளில் எதற்காக தங்கள் ஒன்றிணைந்தோமோ அந்த பணியை செய்யாது, அந்த ஒரு தலைமையை முன்கொண்டு செல்லாது அல்லது ஒரு கூட்டிணைப்பான ஒரு தலைமையை முன்கொண்டு செல்லாது அது தன்னுடைய சுயநலம் சார்ந்த ஒரு அரசியலில் ஈடுபட்டதன் காரணமாக நாங்கள் இப்போது அரசியல் தலைமை இல்லாத அனாதைகளாக நிற்கிறோம். அவ்வாறு நாங்கள் நிற்கின்ற போது இப்போது எங்களுக்கு தேவையானது புதிய அரசியல் களத்திலே இறங்குபவர்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கிறார்கள். புதியவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறது. அந்த புதியவர்கள் வருவதனூடாக ஒரு புதிய சக்தி எங்களுக்கு தேவையான ஒன்றாக இருப்பதன் காரணமாக நாங்கள் இந்த களத்திலே பலர் இவ்வாறு இறங்குகிறார்கள். அவர்களோ ஊக்குவிக்கிறோம், அதே நேரம் நாங்களும் இறங்குகிறோம் இந்த அரசியலில். ஏனென்றால் நாங்களும் அரசியல் செய்ய முடியும், அதாவது மக்களை அரசியல் மயப்படுத்துவதான அந்த பணியை எங்களாலும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதன் காரணமாக நாங்கள் அதிலே களமிறங்கி இருக்கிறோம். ஆகவே அதிகாரம் மக்களிடம் இருக்க வேண்டும், மக்கள்தான் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்க வேண்டும், மக்கள்தான் அந்த தன்னுடைய அரசியல் அல்லது தன்னுடைய தேவையை முன்கொண்டு செல்பவர்களாக இருக்கணும். ஆகவே மக்கள் பிரதிநிதிகளை தேடுகின்ற அந்த பணியில் நாங்களும் ஒரு பங்குதாரர்களாக இருக்க விரும்புவதன் காரணமாகவே இந்த களத்திலே நாங்கள் நிற்கிறோம். ஏனென்றால் இப்போது இந்த மக்கள், அதாவது யுத்தத்தால் நீண்ட போராட்டத்தை நடத்தி யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக அரசியல்வாதிகள் இல்லை. ஆகவே அவ்வாறு இல்லாத போது மக்களுடைய பிரதிநிதிகளாக மக்கள் சார்ந்ததாக பேசுவதற்கு, மக்கள் சார்ந்த விடயங்களை முன்கொண்டு செல்வதற்கு
இந்த தேசத்தை கட்டியெழுப்பதற்கு, முக்கியமாக நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அந்த அடிப்படையில் தேசத்தை கட்டியெழுப்பதற்கு எங்களுக்கு புதியவர்கள் தேவை. அது புதியவர்கள் நிறைய பேர் தேவை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த களத்திலே முன் நிற்கிறோம். அந்த முயற்சியிலே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நினைக்கிறோம். நல்லது. தேர்தல் களத்தை மலினப்படுத்தி அதிகமான கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் பெருமளவான போட்டியாளர்களை நிறுத்தியுள்ளனர். அதனால் ஒற்றுமை சிதைவடைந்து ஒரு மென்மேலும் இந்த வாக்குகள் சிதறுண்டு போவதற்கான வாய்ப்பு உள்ளது என மக்கள் கருதுகிறார்கள். இது பற்றி இன்னொரு வடிவத்தில் சொல்வதானால் நாங்கள் விலை போகின்றோம் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. இது பற்றி கூறுங்கள். நிச்சயமாக நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். அந்த ஒற்றுமை என்பதை நான் ஒரு இன்வெர்டர் கொமாஸுக்கு போட விரும்புகிறேன். இந்த ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பது ஒரு பொய்யான, ஒரு மாயையான ஒரு விடயம். நாங்கள் ஒருவரும் ஒற்றுமையாக இல்லை. இந்த கூட்டமைப்பு என்ற ஒரு விடயத்தை கடந்த 15 ஆண்டுகளில் பார்த்தால் அந்த கூட்டமைப்பில் ஒருமித்த கருத்து எப்போதுமே இருந்ததில்லை. ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்றது இல்லை. ஆகவே அது எப்போதோ ஒரு ஒற்றுமை குலைந்து விட்டது என்றதான சூழ்நிலையில் இப்போது ஒற்றுமைப்படுத்துவதற்கான ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்ற போது ஏற்கனவே ஃபெயில் பொலிட்டீஷியன் என்று சொல்வார்களே, ஒரு தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் தான் எங்களிடம் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஒற்றுமைப்படுத்துகிற போது அந்த தோல்வியடைந்தவர்களே மீண்டும் தெரிவு செய்வதான ஒரு சூழ்நிலை உருவாகும். அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது. அது சுயநலம் சார்ந்ததாக இருக்கிறது. அது தனி மனித விருப்பு சார்ந்ததாக இருக்கிறது. இல்லை ஒரு சிறுகுழு தீர்மானிக்கிற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் இப்போது நாங்கள் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் அவ்வாறு இல்லை, அவ்வாறான விடயம் எதுவும் நடைபெறவில்லை என்ற அந்த சூழ்நிலையில் நாங்கள் அதை இப்போது கருத்தில் கொள்ள தேவையில்லை. ஆகவே புதியவர்களை தேட வேண்டும் என்றதான ஒரு நிலைமை இருக்கிறது. ஏனென்றால் எல்லோரும் மாற்றம் என்று சொல்கிறார்கள். இந்த மாற்றம் என்பது என்ன? மிக சக்தியான, மிக வலுவான, இந்த மக்களோடு பணியாற்றக்கூடியவர்களை உருவாக்குவது அல்லது தேர்ந்தெடுப்பது அல்லது நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து இனங்காண்பதான ஒரு விடயம் இருக்கிறது. ஆகவே அந்த பணியில் இப்போது பலர் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக பார்க்கப்பட வேண்டிய விடயம். ஏனென்றால் இப்போது யாரை தெரிவு செய்வது என்பதில் மக்கள் ஒரு அரசியல் அறிவோடு அந்த தெரிவை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்போது மக்களிடம் நாங்கள் கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், கட்சிகளை வெற்றுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம். ஏனென்றால் அந்த கட்சிகள் ஏற்கனவே தோல்வி அடைந்து விட்டன. ஆகவே அந்த தோல்வியடைந்த கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம். அப்போ யாருக்கு வாக்களிப்பது என்ற போது இப்போது அவர்களுக்கு முன்னால் பல தெரிவுகள் இருக்கின்றன. ஆகவே இதை சொல்வார் ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸசைஸ் என்று சொல்லி, அந்த பொலிட்டிக்கல் எக்ஸசைஸுக்கு மக்கள் தயாராகிறார்கள் என்ற ஒரு நல்ல விடயத்தை நாங்கள் இதுக்குள்ளே பார்க்கலாம். ஆகவே விலை போய் விட்டார்கள் அல்லது சிதைக்கிறார்கள், இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்றதான அந்த விடயங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விடயம். ஏனென்றால் ஏற்கனவே தேசிய கட்சிகள் இங்கே காலூன்றுவதற்கு நாங்கள் அனுமதித்திருக்கிறோம். தேசிய கட்சிகளுடைய பிரதிநிதிகளாக இங்குள்ளவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். அவர்கள் தேசிய கட்சி என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கு ஒரு ஆமா போடுகிற ஆமாஞ்சாமிகளாக இருக்கிறார்கள். ஆகவே ஏற்கனவே நாங்கள் பிரிந்து தான் இருக்கிறோம். ஆகவே இந்த முறை மக்கள் சிந்தித்து உரியவர்களை தெரிவு செய்கிற போது அவர்கள் ஒன்றிணைந்து வேலை செய்வதற்கான அல்லது ஒருமைப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே இருக்கின்ற அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் எப்போதும் ஒன்றாக இணையப் போவது இல்லை என்பதை அவர்கள் பல தடவை எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்களும் அதை கொண்டிருக்காகவே அவர்களை ஒற்றுமைப்படுத்துவது என்று பேசுகின்ற போதுதான் இந்த ஒற்றுமை குலைவு என்றதை பேசுகிறோம். ஆனால் உண்மையில் இப்போதுதான் ஒற்றுமைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. புதிய ஜனாதிபதியின் கட்சியை சார்ந்த அமைச்சரவை அமையும் என்ற கருத்து நிலவுகிறது. 70 ஆண்டுகளின் பின்னர் முதல் முறையாக இந்த இடதுசாரி கொள்கையாளரின் முறைமை மாற்றம், அதாவது சிஸ்டம் சேஞ்ச், தமிழருக்கு என்ன பெற்றுத்தரப்போகிறது என்று கருதுகிறீர்கள்? அதாவது 70 ஆண்டுகளுக்கு பின்னர்
பாரம்பரியமாக 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்த நிலைமையில் பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. இதிலே பாரம்பரிய கட்சிகள் எல்லாம் உடைந்து சிதறி இல்லாமல் போயிருக்கின்றன. குறிப்பாக யூஎன்பி எடுத்து பார்த்தால் அது அதனுடைய ஒரு அடையாளமே இல்லாமல் போயிருக்கிறது. அதே போல் சுதந்திர கட்சியை எடுத்து பார்த்தால் அதனுடைய அடையாளங்கள் இல்லாமல் போயிருக்கின்றன. ஆகவே இந்த சிஸ்டம் சேஞ்ச் முன்னமே ஆரம்பித்திருக்கிறது என்று தான் சொல்லலாம். ஏனென்றால் 70 ஆண்டுகளாக எம்மை ஆட்சி செய்த கட்சிகளை மக்கள் வேண்டாம் என்று உதறி தள்ளினார்கள். ஆனால் அதிலிருந்து ஒரு மாற்றாக மஹிந்த ராஜபக்ஷவனுடைய கட்சி உருவாகி இருக்கிறது. அதே போல் சஜித் பிரேமதாசனுடையதான ஒரு கட்சி போட்டியிட்டு அது ஓரளவு கணிசமான வெற்றிகளை பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில் அந்த தும்மல் கிளவியை விட்டு இருமல் கிளவியை பிடித்ததான ஒரு சூழ்நிலையாகத்தான் அந்த மக்களுடைய தேர்வுகள் இருந்திருக்கின்றன. ஏன்னா அவர்களுக்கு இவர்களை விடுவோம், ஆனால் இன்னொருவரை தேர்வு செய்ய அதிலிருந்து வந்த ஒருவரையே தேர்வு செய்வதான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கட்டத்தில் இந்த பொருளாதார நெருக்கடி வருகின்ற போது அந்த பொருளாதார நெருக்கடியை மக்கள் கிளர்ந்தெழுந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற அந்த மாற்றத்தினுடைய அறுவடை தான் இப்போது ஜேவிபியினுடைய அந்த ஆட்சியை அவர்கள் கைப்பற்றியதான அந்த நிலைமை. ஆகவே இது ஒரு அதாவது முதலாளித்துவத்துக்கு எதிரான மார்க்சிய கொள்கையின்பால் ஏற்பட்ட பற்றுதலால் வந்த மாற்றமாக நாங்கள் இதை சொல்ல முடியாது. இது எப்போதுமே இந்த மாற்றம் என்பது பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த அந்த அரசுக்கு எதிராக கிளர்கிற போது அந்த கிளர்ச்சியிலே ஒரு சாதகமான நிலைமையை இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்றுதான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் அது 3 வீதமாக இருந்த வாக்கு வங்கி இப்போது 42 வீதமாக அதிகரிச்சிருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில் இங்கே பெரிய அளவிலே சிஸ்டம் சேஞ்ச் என்பது எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இல்லை. குறிப்பாக ஊழல் பற்றி பேசப்படுகிற போது இந்த ஊழலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை அவர்கள் முன்கொண்டு செல்லுவார்கள் என்று நம்பப்படுகிறது. அந்த விடயங்கள் நடக்கின்ற போது எங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஏனென்றால் இங்கேயும் அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகளாக இருக்கிறார்கள், அதிகாரிகள் ஊழல்வாதிகளாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இல்லாத போது மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதனால் ஒரு ஒரு புலகாங்கிதம் இருக்குது மக்களுக்கு. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள் அல்லது நாங்கள் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்பதும் அல்லது வளப்பங்கீடில் எங்களுக்கு உரிய பங்கீடு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதான ஒரு தமிழர் தரப்பாக இருந்து பார்க்குற போது இந்த சிஸ்டம் சேஞ்ச் எங்களுக்கு எவ்வளவு தூரம் உதவியாக இருக்கும் என்று பார்த்தால் அது நிச்சயமாக இல்லை என்றதான ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த அரசியல் அமைப்பிலும் இந்த அரசியல் சித்தாந்தத்திலும் இந்த அரசியல் கட்சிகளுடைய கொள்கைகளிலும் தமிழர்கள் என்பவர்கள் தனியான இனம், அவர்களுக்கான ஒரு சுயநிர்ணயம் இருக்கிறது என்றதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பாங்கு இல்லை. ஆகவே சிஸ்டம் சேஞ்ச் என்பது ஒரு இயந்திரத்தனமானது. தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தீர்வு என்பது மனப்பாங்கு சார்ந்தது. ஆகவே மனப்பாங்கு மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக அண்மையில் ஜேவிபி ஒரு கருத்தை முன்வைத்திருந்தது, தமிழர்களுக்கு எந்த விதமான தீர்வு விடயங்களும் தேவையில்லை, அவர்களுக்கு தண்ணீரும் வைத்தியசாலையும் இருந்தால் போதும் என்றதான ஒரு மிக மட்டமான ஒரு கருத்து நிலையை சொல்லியிருந்தார்கள். அந்த கருத்து நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல, மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஒரு பல் இனங்களை கொண்ட ஒரு நாடு அந்த பல்லின மக்களையும் அங்கீகரிக்கின்ற ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனநிலையோடு இருக்க வேண்டும் என்றதான நிலைமை எப்போதுமே ஒரு முன்னேற்றத்துக்கான அடிப்படையாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு கனடா போன்ற நாடுகளை எடுத்தால் எல்லாரும் பெறலாம், யாரும் பெறலாம் என்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாருக்குமே அவர்கள் உரிய மரியாதைகளை கொடுக்கிறார்கள். மதங்கள் என்றான, மொழிகள் என்றான எல்லாவற்றிற்கும் உரிய மதிப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்பது மென்டாலிட்டி சேஞ்ச் அல்ல என்றதால் இது எங்களுக்கு சாதகமாக இல்லை என்றதான் என்னுடைய பதிலாக இருக்கு.